ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான 18 ஏப்ரல் 2016 கேட்ட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் முடிச்சிட்டோம். இன்னைக்கு பார்க்க போகிறது பார்ட் 3. இந்த வீடியோ மட்டும் முடிச்சிட்டோம்னா இந்த டேட்டில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நாம் சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா? இது வரைக்கும் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? வீடியோக்குள்ள போலாமா? டெய்லி போடக்கூடிய வீடியோஸை பாருங்க. இந்த வீடியோஸ் மட்டுமே பார்த்தாலே போதும். என்டிபிசி எக்ஸாம்ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல நல்ல மார்க் வாங்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எ பாப்புலேஷன் இஸ் 7. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 5-6 கொஸ்டின் நானும் பார்த்துருப்பேன். இதே மாதிரி கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் ஒரு பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 7. வாட் வுட் பி த பாப்புலேஷன் வேரியன்ஸ்? வேரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ங்கிறது சிக்மா, வேரியன்ஸ்ங்கிறது என்னன்னா சிக்மா ஸ்கொயர்டு. ஒன்றுமே இல்லை, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா வர்றது தான் வேரியன்ஸ். சரியா? இந்த கொஷினில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7. ஸோ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர்டு. 7 ஸ்கொயர்டுங்கிறது 49. இது எழுதவே வேண்டாம், பார்த்தாலே போட்டுடலாம். ஓகே, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 7, அப்போ வேரியன்ஸ் எவ்வளோ? 7 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 49. 49ங்கிறது ஆப்ஷன் சி. சில கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்கன்னா அப்படியே உல்டாவாக கேட்பாங்க. வேரியன்ஸ் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்பாங்க. ஸோ வேரியன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கொஸ்டின்லே ஒரு பாப்புலேஷனோட வேரியன்ஸ் வந்து 49, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வேரியன்ஸுக்கு அப்படி ரூட் எடுத்துருங்க. ரூட் எடுத்துட்டா வர்றது தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகேவா? ஒன்று ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இது கொடுத்து இது கேட்குறாங்க, அப்படி இல்லைன்னா இது கொடுத்து இது கேட்பாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருந்தா ஸ்கொயர் பண்ணணும், வேரியன்ஸில் இருந்துன்னா ரூட் எடுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் C2 the system of equation 6x plus 2y equal to 2 and 3x plus y equal to C2 will be coincident. கோயின்சிடென்ட்னா ஒன்றுமே இல்லை, இந்த ரெண்டு கொஷின் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோன்னா 0 வந்துச்சு அப்படின்னா அதோட மீனிங் தான் கோயின்சிடென்ட். அப்போ தான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கோயின்சைட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த C2க்கு என்ன வேல்யூ போட்டால் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும்போது 0 வரும், கோயின்சைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 6x plus 2y equal to 2. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன இருக்கு? 3x plus y equal to C2 இருக்கு. சரியா? இதை நாம சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ண போறோம்னா என்ன பண்ணணும்? இதோட குணகங்கள் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து என்னதான் இருக்கணும் அப்படின்னா சேமா இருக்கணும். இதோட குணகங்கள் எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது சேமா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல உள்ள எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறதும் செகண்ட் ஈக்குவேஷன்ல இருக்கிறதும் சேமா இருக்கணும். அப்போதான் நாம வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ சேமா வரணும்னா என்ன பண்ணணும்? இங்க 6x இருக்கு, ரெண்டாவது ஈக்குவேஷன்ல 3x இருக்கு. ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷனை என்ன பண்ணணும்? 2ஆல பெருக்கணும். 2ஆல பெருக்கணும்னா 6x வந்து வந்துடும். ஸோ 2ஆல பெருக்கினா என்ன வரும்? ஈக்குவேஷன் ஃபுல்லா 2ஆல பெருக்கணும். ஸோ 3x இன்ட்டு 2 6x பிளஸ் 2ஆல பெருக்குங்க 2y ஈக்குவல் டு திருப்பி 2ஆல பெருக்குனா 2C2. ஓகேவா? இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு 0 வரணும். 0 வரணும்னா இங்க என்ன வேல்யூ போட்டா 0 வரும் பாருங்க. இது ரெண்டையும் சால்வ் பண்ணா 0 தான். 6x மைனஸ் 6x. இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது 2y மைனஸ் 2y 0 தான் வருது. இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும்னா இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 தான் இருக்கணும். அப்படின்னா இந்த C2க்கு எந்த வேல்யூ போட்டா இது ரெண்டும் கழிக்கும் போது 0 வரும் நமக்கு? C2க்கு 1 போட்டா இங்க 2 இருக்குமா? அப்படி உங்களுக்கு என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா டைரக்டா ஆப்ஷன் போங்க, ஆப்ஷன்லேயே தெரியும். இப்போ பாருங்க, ஆப்ஷன் டில இருந்து போனோம்னா டி. ஸோ C2 இருக்க இடத்துல 2 இன்ட்டு 1 போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். 2 மைனஸ் 2 0. ஸோ எல்லாமே 0 வந்துடுது. ஸோ கோயின்சைட் ஆகும். சரியா? அப்போ C2ஓட வேல்யூ 1ஆ இருக்கும்போது எல்லாமே கோயின்சைட் ஆகுது. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க, செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க, ரெண்டையும் சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது நமக்கு C2 இந்த இடத்துக்கு வரும்போது என்ன வேல்யூ போட்டால் இது 0 வரும்னு பாருங்க. சரியா? 0 வர மாதிரி வேல்யூ என்ன இருக்குங்க? 1 இருக்கு. ஸோ 1 போட்டதுனால எனக்கு 0 ஆயிடுச்சு.
ஸோ என்ன வரும்? ஆன்சர் வந்து 1. C2ஓட வேல்யூ 1. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? The mean of 14 observation is 11. One more observation is included and the new mean becomes 12. The 15th observation is, அதாவது 14 எண்ணங்கள் இல்லைனா 16 அப்சர்வேஷனோட சராசரி வந்து 11. சரியா? புதுசாக ஒரு அப்சர்வேஷனை உள்ள வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது சராசரி வந்து 12 மாறுது. அப்படி 12 மாறிச்சுன்னா புதுசாக ஆட் பண்ண அந்த 15வது அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 14 அப்சர்வேஷனோட மீன் எவ்வளோ? 11. புதுசாக ஒரு அப்சர்வேஷன் ஆட் பண்ணும்போது அது வந்து 12 மாறுது. சரியா? 14 அப்சர்வேஷனோட மீன் சராசரி 11 அப்படின்னா கூட்டுத்தொகை எவ்வளவா இருக்கும்? 14 × 11 இருக்குமா? 14 அப்சர்வேஷன், 14 பொருள் இருக்கு. 14 இதோட மீன் வந்து 11. மீன்னா என்னது? சராசரி. சராசரி வந்து 11. அப்போ அதோட மொத்த கூட்டுத்தொகை எவ்வளவு இருந்திருக்கும்? 14 × 11 இருந்திருக்கும். ஓகேவா? பிளஸ் இப்போ என்ன பண்றோம்? இது 14 இதோட கூட்டுத்தொகை. சரியா? என்ன பண்றோம்? புதுசா ஒரு இதை ஆட் பண்றோம். ஒன் மோர் அப்சர்வேஷன் இஸ் இன்க்ளூடட். அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரியா? எக்ஸ்ன்னு வச்சாச்சு. த நியூ மீன் பிகம்ஸ் 12. புதுசா வர இது சராசரி வந்து எவ்வளோ? 12. சரியா? ஆல்ரெடி இது 14 பொருட்களோட கூட்டுத்தொகை, இது 15வது இதோட கூட்டுத்தொகை. இது எல்லாத்துக்கும் நான் சராசரி எடுத்தேன்னா இங்க ஒரு 14 பொருள் இருக்கு, இங்க 15வது பொருள் ஒன்று இருக்கு. ஸோ மொத்தம் 15 பொருள். இதுக்கு நான் சராசரி எடுத்தேன்னா எனக்கு கிடைக்கிறது 12. இதை தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. சரியா? இதான் எனக்கு வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ணி நான் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன்னா இதுதான் வரக்கூடிய ஆன்சர். இது 14 பொருட்களோட கூட்டுத்தொகை, இது 15வது ஆட் பண்ணக்கூடிய பொருள். சரியா? இதோட அப்சர்வேஷன், அதாவது இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? 14 14 14 × 11 154. 154 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 15 ஈக்குவல் டு 12. 15 இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? 154 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 × 12 கிடைக்கும். 180 வரும்னு நினைக்கிறேன். 5 3 8. ஸோ 180. ஓகேவா? அப்போது 180 154 ப்ளஸ் எக்ஸ் வந்து 180. இப்போ எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது இந்த பக்கம் வந்துடுதுன்னா மைனஸில் வருமா? 180 மைனஸ் 154. 10ல் 4 போனால் 6, 7ல் 5 போனால் 2. ஸோ 26. எக்ஸுங்கிறது இங்கே என்னது? நமக்கு அந்த 15வது அப்சர்வேஷன் தான் எக்ஸு. சரியா? 26. 26ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின். இதுவும் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொஸ்டினும் திருப்பி திருப்பி கேட்குறாங்க. 5 women can do a work in 36 days. 5 பெண்கள் சேர்ந்தாங்கன்னா 36 நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்க. if the ratio between the capacity of a man and a woman, ஒரு மேனுக்கும் உமனுக்கும் உள்ள கெப்பாசிட்டிங்கிறது அவங்களோட திறன், அவங்க உழைக்கக்கூடிய அளவு எவ்வளோனா 3:1 சொல்லியிருக்காங்க. தென் ஃபைன் how many days it will take 5 men to complete the same work. அப்படின்னா 5 ஆண்கள் மட்டும் அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 உமன் எத்தனை நாளில் முடிக்காங்க? 36 நாளில் முடிக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? மென்னுக்கும் உமனுக்கும் உள்ள கெப்பாசிட்டி 3:1 சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? 5 மென் வேலை பார்க்க எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 5 உமன் இன்ட்டு உமன் 5 உமன் 36 நாளில் முடிக்காங்க. அவங்களோட கெப்பாசிட்டி என்ன? உமனோட கெப்பாசிட்டி 1. டைரெக்டாக இது என்ன ஃபார்முலானா M1 D1 W1 ஈக்குவல் டு M2 D2 W2. மேன் ஒர்க் பண்ணுறது இல்லைன்னா உமன் எப்படினாலும் வச்சுக்கோங்க. இந்த வேரியபிள் வந்து நம்ம இஷ்டம் தான், எப்படினாலும் போடுறது.
அவங்களோட ஆட்களோட எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் டேஸு, அவங்களோட கெப்பாசிட்டி. திருப்பி ரெண்டாவது இருக்கவங்களோட எண்ணிக்கை, அவங்களோட டேஸு, அவங்களோட கெப்பாசிட்டி. இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஈக்குவேஷன். சரியா? ஸோ 5 உமன் 36 நாள் கெப்பாசிட்டி 1 ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 5 மென்னு, அவங்களோட டேஸ் வந்து தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ டின்னு வச்சுக்கலாம். மென்னோட கெப்பாசிட்டி என்ன? 3. சரியா? ஃபர்ஸ்ட் இருக்குது ஆட்களோட எண்ணிக்கை, ரெண்டாவது இருக்குது டேஸ் நாட்களோட எண்ணிக்கை, இது அவங்களோட திறன் கெப்பாசிட்டி. சரியா? இப்போ எனக்கு டி தான் கண்டுபிடிக்கணும். மீதி இருக்க எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? 5 × 36 × 1 டிவைடட் பை 5, இது கூட வேண்டாம் கன்ஃபியூஸ் ஆகும். 5 × 3 ஈக்குவல் டு டேஸ் மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும். சரியா? இப்போ இது அடி கொடுத்தோம்னா வர்றது தான் ஆன்சர். 5 5 கேன்சல் ஆயிரும். 1 3 3 12 3 36. ஸோ எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 12 டேஸில் முடிப்பாங்க. 5 men வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 12 நாளில் முடிப்பாங்க. 12ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றுமே இல்லை, நம் ஆட்களோட எண்ணிக்கை, டேஸு, அவங்களோட கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாவது இருக்கவங்களோட ஆட்களோட எண்ணிக்கை டேஸு கெப்பாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா வர்றது தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இஃப் NCLAGJ பென்சிலை டினோட் பண்ணுதுன்னா இது வந்து எதை டினோட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு பார்த்த உடனே ஃபஸ்ட்டு ABCD எழுதிடுங்க. ABCDE. ஸோ இதில் NCLAGJ வந்து பென்சிலை வந்து டினோட் பண்ணுது. ஸோ Nக்கு பதிலாக இங்கே வந்து P பிளேஸ் ஆகிருக்கு, Cக்கு பதிலாக E பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ Nலேருந்து P எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பாருங்கள். Nலேருந்து P MNOP 1 2 செகண்ட் பிளேஸில் இருக்கா? அதே மாதிரி Cலேருந்து E எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பாருங்கள். 1 2 ரெண்டாவது இடத்துல இருக்குது. ஸோ அடுத்து இருக்கிறத செக் பண்ணிங்கனாலும் எல்லாமே ரெண்டாவது இடத்துல தான் இருக்கும். இப்போ Lலேருந்து N, Lலேருந்து N 1 2 ரெண்டாவது இடத்துல இருக்குது. ஸோ ஒவ்வொரு லெட்டர்லேருந்தும் ரெண்டாவது இடத்துல இருக்கிறத நாம் வந்து பிளேஸ் பண்ணணும். இப்போ AM JM SPக்கு ஏலேருந்து அப்போ ரெண்டாவது இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள். 1 2 என்ன இருக்குது? C இருக்குது. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், C தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் வரும். இதை வச்சே நம்ம எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து E வந்திருக்கு, ஸோ ஆப்ஷன் A வராது. ஃபர்ஸ்ட் வந்து P வந்திருக்கு, B வராது. K வந்திருக்கு, இதுவும் வராது. ஆப்ஷன் Dயில் பாருங்கள் C வந்திருக்கு. ஸோ இதுதான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் D தான் எனக்கு வந்து கரெக்டு. அடுத்து இருக்க லெட்டரை எடுத்து பாருங்கள். Mலேருந்து ரெண்டாவது இருக்குது 1 2 O. ஸோ நீங்கள் இது ஃபுல்லாக ஒவ்வொரு லெட்டராக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லெட்டரில் கலர் அப்படிங்கக்கூடிய வேர்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் D தான் கரெக்டு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே வந்து Nலேருந்து P எத்தனாவது இடத்துல இருக்குது? ரெண்டாவது இடத்துல இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ல இருந்தும் நம்ம ரெண்டாவது இடத்துல என்னது இருக்கோ அதை பார்த்து பிளேஸ் பண்ணோம்னா வர்றது தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போலாமா? இஃப் sin A plus cos A divided by sin A minus cos A equal to 5/4, then the value of tan 2A plus 1 divided by tan 2A minus 1 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இது கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது, கொஞ்சம் மாடரேட்டான கொஸ்டின். sin A plus cos A divided by sin A minus cos A equal to 5/4. சரியா? இந்த மாதிரி கொடுத்துட்டாலே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 4 sin A plus 4 cos A equal to 5 sin A minus 5 cos A. சரியா? இப்போ சைன் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, காஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. ஸோ சைன் எல்லாம் ஒரு பக்கம், காஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 4 cos A plus 5 cos A equal to 5 sin A minus 4 sin A. ஸோ இது ரெண்டையும் கூட்டினேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 9 cos A equal to
sin A. சரியா? இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்கணும்? tan தான் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? tan தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டையும் நம்ம மாற்றி டேனாக மாற்ற போகிறோம். ஃபார்முலா என்னன்னா tan A = sin A by cos A அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ இந்த cos A கீழே கொண்டு வந்துட்டோம்னா sin A by cos A இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா என்ன கிடைக்கும்? 9/1 கிடைக்கும். ஸோ 9 இருக்கட்டும். sin A by cos A என்ன சொல்லியிருக்கேன்? tan Aன்னு சொல்லியிருக்கேன். ஸோ tan A = எனக்கு என்ன கிடைக்கி? 9 கிடைக்கி. ஓகேவா? ஆனால் நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா tan 2A + 1 / tan 2A - 1 தான் கண்டுபிடிக்கணும். சரியா? இங்கே வந்து tan A வந்து எனக்கு 9 கிடைச்சிருச்சு. ஸோ இதிலிருந்து நான் tan 2A வந்து கண்டுபிடிக்க போகிறேன். tan 2Aக்கான ஃபார்முலா என்ன? 2 tan A / 1 - tan squared A. இதுதான் tan 2Aக்கான ஃபார்முலா. ஓகேவா? 2 tan A ஆல்ரெடி tan Aயோட வேல்யூ எனக்கு என்னது? 9. ஸோ 2 tan Aங்கிறதுனால 2 × 9 / 1 - tan squared A. tan Aயோட வேல்யூ 9. tan squared Aனா 9 squared. ஸோ 2 × 9 வந்து 18. 9 squared வந்து 81. ஸோ 1 - 81. இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரில் உள்ள அடையாளத்தை போட்டோம்னா -80. ஸோ இதை அடி கொடுத்தோம்னா 9/- 40 கிடைக்கும். ஸோ tan 2A கண்டுபிடிச்சாச்சு. -9/40 தான் tan 2Aவோட வேல்யூ. ஆனால் நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? tan 2A + 1 / tan 2A - 1 இதுதான் கண்டுபிடிக்கணும். நான் வந்து tan 2A மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ tan 2A இப்போது இதை கண்டுபிடிக்க போகிறேன். tan 2A + 1 / tan 2A - 1. ஆல்ரெடி tan 2A வந்து எனக்கு என்ன? -9/40 இருக்குது. ஸோ இது கூட -9/40 + 1 / -9/40 - 1. சரியா? இதை சால்வ் பண்ணிட்டேன்னா வர்றது தான் ஆன்சர். ஸோ 40 இதை எல்சிஎம் எடுத்தேன்னா 40. 40ல் 9 போனால் என்ன வரும்? 31. ஸோ 31/40. அடுத்து என்ன இருக்குது? அடுத்து என்ன? இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன்னா -49/40 கிடைக்குமா? இதுக்கு எல்சிஎம் எடுத்து 31/40 கிடைக்கும். இதுக்கு எல்சிஎம் எடுத்து பண்ணால் -49/40 கிடைக்கும். இந்த 40யும் கேன்சல் ஆயிரும். எனக்கு என்ன வரும் ஆன்சர்? இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. -31/49. இதுதான் வரக்கூடிய ஆன்சர். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி கொஷினை வந்து லாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ ஆன்சர் என்ன? -31/49. -31/49ங்கிறது ஆப்ஷன் இ. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போலாமா? If 15 persons can do a job in 30 days, then 30 persons with twice the efficiency can do the job in how many days? என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 பேர் 30 நாளில் முடிப்பாங்க. 30 பேர் வந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த 30 பேர் வந்து எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த 15 பேர் வேலை பார்க்குறாங்களா அதை விட ட்வைஸ் எஃபிஷியன்சி, அதை விட 2 மடங்கு அதிகமான திறன் கொண்ட வேலையாளர்களாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட திறன் வந்து 2 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 15 நான் போன தடவை சொன்னேன்ல, திறன் அந்த கெப்பாசிட்டி கொடுத்துருந்தா என்ன பண்ணணும்? M1 × D1 W1 = M2 D2 W2. ஸோ 15 பேர் எத்தனை நாளில் வேலை பார்க்காங்க? 30 நாளில் வேலை பார்க்காங்க. சரியா? 30 பேர் வந்து எவ்வளோ நாளில் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு கேட்டிருக்காங்க. 30 persons with twice the efficiency. எஃபிஷியன்சி பார்த்தா ஃபஸ்ட் இருக்கவங்க 1 நாள் வேலை பார்த்தா இவங்களோட எஃபிஷியன்சி வந்து 2ஆக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், 30 personsோட எஃபிஷியன்சி 2, இந்த 15 பேரோட எஃபிஷியன்சி வந்து 1. சரியா? ஏன்னா இங்கே வந்து ட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்களுக்கு 2, இவங்களுக்கு 1. இவங்க 1 வேலை பார்த்தா இவங்க 2, இவங்க 2ன்னா 4, இவங்க 4ன்னா இவங்க வந்து என்ன வரும்? 8 வரும். சரியா? இப்போ ஃபஸ்ட் இருக்கவங்களுக்கு பாருங்கள், 15 பேர்
30 நாளில் வேலை பார்க்குறாங்க, அவங்களோட எஃபிஷியன்சி 1. திருப்பி 30 பேர் எவ்வளோ நாளில் வேலை பார்ப்பாங்கன்னு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். இவங்களோட எஃபிஷியன்சி வந்து ட்வைஸ், அதாவது 2. ஸோ 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இதை சால்வ் பண்ணிட்டா வர்றது தான் எனக்கு ஆன்சர். இது கொஷினில் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இவங்களை விட ட்வைஸ் இந்த 30 நாள் வேலை பார்க்காங்க, அதனால இவங்க 1ன்னா இவங்க வந்து 2. சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணிட்டேன்னா வர்றது தான் எனக்கு ஆன்சர். டைரெக்டாகவே அடிக்கலாமா? இங்கே வந்து இல்லைன்னா டியை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ 30 இங்கே இருக்குது, 30 × 2, டியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். 30 எனக்கு கேன்சல் ஆயிரும். 1 2 7 2 14, 0.5 7.5. ஸோ எவ்வளோ நாளில் வேலை பார்ப்பாங்க? 7.5 டேஸில் முடிப்பாங்க. ஓகேவா? ஸோ 7.5ங்கிறது ஆப்ஷன் டி. M1 D1 W1 இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். 15 பேர் 30 நாள், இது அவங்களோட எஃபிஷியன்சி 1, இவங்களோட எஃபிஷியன்சி 2. ஸோ இவங்க 30 டேஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, டேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால இதை வந்து டி அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? If 2 complementary angles are in the ratio 2:3, find the ratio of square of smaller angle to square of a greater angle. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி கொஸ்டினும் நிறைய கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோட ரேஷியோ வந்து 2:3. அதோட ஸ்மாலர் ஆங்கிளுக்கும் கிரேட்டர் ஆங்கிளுக்கும் உள்ள ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எப்போவுமே 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட கூட்டுத்தொகை எவ்வளோ இருக்கும்னா 90 டிகிரி வந்து இருக்கும். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோட கூட்டுத்தொகை வந்து 90 டிகிரி இருக்கும். இங்கே வந்து 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோட ரேஷியோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 2:3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து 2x இருக்கும், செகண்ட் ஒன் வந்து 3x இருக்கும். சரியா? இவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோட ரேஷியோ 2:3. இதில் ஸ்மாலர் ஆங்கிளுக்கும் கிரேட்டர் ஆங்கிளுக்கும் உள்ள ஸ்கொயரோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? பொதுவாகவே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடியது வந்து 90 டிகிரி. அதோட ரேஷியோ 2:3ங்கிறதுனால இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் ஆங்கிள். ஸோ 2x 3xன்னு எடுத்திருக்கேன். அப்போ 2 ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு 2x 3xன்னு. இது ரெண்டையும் நான் கூட்டினேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 90 டிகிரி கிடைக்கும். ஸோ 5x = 90 டிகிரி, x = என்ன வரும்? 90/5. ஸோ x = 18 கிடைக்கும், 18 டிகிரின்னு கிடைக்கும். சரியா? இது ஸ்மாலர் ஆங்கிள், 2ங்கிறது கம்மியான வேல்யூ, அப்போ இது ஸ்மாலர் ஆங்கிளாக இருக்கும். 3ங்கிறது வந்து அதிகமான வேல்யூ, இது கிரேட்டர் ஆங்கிளாக இருக்கும். சரியா? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் 2 ஆங்கிள் இருக்கும், ஒன்று ஸ்மாலர் ஆங்கிள், இன்னொன்று கிரேட்டர் ஆங்கிள். அந்த 2 ஆங்கிளையும் கூட்டணும் அப்படின்னா வர்றது 90 டிகிரி. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிளுக்கு 2 × 18, ரெண்டாவது ஆங்கிள் பார்த்தோம்னா என்ன வரும்? 3 × 18, இது ரெண்டாவது ஆங்கிள். சரியா? கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதோட ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஸ்மாலர் ஆங்கிள் கிரேட்டர் ஆங்கிளுக்குள்ள ஸ்கொயர் என்ன, ஸ்கொயரோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்மாலர் ஆங்கிள், இது கிரேட்டர் ஆங்கிள். இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம், ஸ்கொயர் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன கிடைக்கும்? 2 × 2 18 × 18. அதாவது 2 தடவை எழுதுகிறோம் இதை, 3 × 18 × 3 × 18 எழுதுகிறோம். ஸோ இப்போ அடி கொடுக்குற வேண்டியதெல்லாம் அடி கொடுக்கலாமா? 18 கேன்சல் ஆயிரும். 18 இங்கேயே 18 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும்? 4, 2 × 2 4, 3 × 3 வந்து 9 இருக்கும். ஸோ அதோட ரேஷியோ என்ன எனக்கு? 4:9. 4:9. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், இது புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. 2 ஆங்கிளையும் கண்டுபிடிச்சிட்டு 2ஐயும் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு வர்றது தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன வருது? 4:9. நீங்கள் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அடி கொடுத்தா ஆன்சர் வந்து தப்பாக வரும். ஸோ டைரெக்டாக எப்படியும் கேன்சல் ஆக தான் போகுது. ஸோ ஃபஸ்ட்டே என்ன பண்ணுங்கள்? 2 × 18 2 தடவை எழுதிக்கோங்க. அதே மாதிரி இதை 3 × 18 3 × 18 அப்படின்னு 2 தடவை எழுதிக்கோங்க. எழுதிட்டோனாலே டைரெக்டாகவே 18 வந்து கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு மீதி என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட வேண்டியதுதான். ஸோ அதோட ஸ்கொயரோட ரேஷியோ எவ்வளோ? 4:9.
4:9ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஷின் வந்து ரொம்ப சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு மேலே போகும். ஸோ இது ஒரு ஃபார்முலா, இது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. sin power 6a + cos power 6a - 1 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 3 sin squared a cos squared aக்கு ஈக்குவலாக இருக்கும். இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃபார்முலா. எக்ஸாமில் போய் இதை சால்வ் பண்ண முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும் இது. ஸோ இதுக்கான ஆன்சர் 3 sin squared a cos squared a. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஆல்ஃபா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிரேட்டர் தென், பீட்டானா லெஸ் தென், காமானா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, டெல்லுனா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, மியூனா ஈக்குவல் டு. அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்ன? 3c del 2a and b proportional c, then which of them is true? அதாவது இந்த கொடுத்துருக்க சிம்பிளை பேஸ் பண்ணி இருக்கிறதுலே எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதை சால்வ் பண்ணலாமா? ஆல்ஃபானா என்ன சொல்லியிருக்காங்க? கிரேட்டர் தென், பீட்டானா லெஸ் தென், காமானா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, டெல்லுனா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, மியூனா ஈக்குவல் டு. பார்க்கறதுக்கு தான் இந்த சிம்பிள்லாம் பயங்கரமாக இருக்கும், ஆனால் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஷின்லாம். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? 3c del 2a b proportional c. சரியா? இதில் எது ட்ரூ இந்த ஆப்ஷனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நான் கொடுத்துருக்க சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? என்ன இருக்குது? 3c டெல் இருக்குது. டெல்லுன்னா என்ன அர்த்தம்? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, 3c கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2a. அப்புறம் என்ன இருக்குது? b ப்ரப்போர்ஷனல் c இருக்குது. b ப்ரப்போர்ஷனல்லாம் என்னது? கிரேட்டர் தேன் c. ஓகேவா? இப்போ நாம் இதை ஈக்குவேட் பண்ண போகிறோம். b அதாவது 3c கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2a. b வந்து c-யை விட பெருசு, b வந்து c-யை விட பெருசு. அப்போ பாருங்க 3b 3c-யை விட பெருசாக இருக்குமா? சும்மா இந்த பக்கமும் இந்த பக்கமும் நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? 3b 3c-யை விட பெருசாக இருக்கும். ஸோ அப்போ இப்போ பாருங்க கொஸ்டினில் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 3c கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2a. இந்த டெல்லுக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3c கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2a இருக்கு. இந்த bக்கு பதிலாக நான் 3b போட்டுக்கிறேன், இந்த cக்கு பதிலாக 3c போட்டுக்கிறேன். சரியா? அப்போ 3b கிரேட்டர் தென் 3c. இங்கே பாருங்க, இங்கேயும் 3c இருக்கு, இங்கேயும் 3c இருக்கு. 3cக்கு அடுத்து என்ன இருக்கு பாருங்க? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2a இருக்கு. சரியா? இதுதான் நாம வந்து கொடுத்துருக்க சிம்பிள்ஸை வச்சு ஃபார்ம் பண்ண ஒரு ஈக்குவேஷன். சரியா? இப்போ ஆப்ஷன்ல இதெல்லாம் நாம வந்து செக் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 3b mu 2a கொடுத்துருக்காங்க. 3b mu 2a. ஸோ 3b மியூனா என்ன சிம்பிள்? மியூனா என்ன சிம்பிள் பாருங்க? மியூனா ஈக்குவல் டு, மியூனா என்ன இருக்கு? எனக்கு ஈக்குவல் டு இருக்கு. ஸோ 3b ஈக்குவல் டு 2a-வா, இல்லைனா b மியூ a-யா, b ஈக்குவல் டு a-யா, இல்லைனா இது ப்ரப்போர்ஷனலுக்கு என்ன சிம்பிள்? கிரேட்டர் தென். ஸோ 3b கிரேட்டர் தென் 2a-வா, இல்லைனா இதுக்கு இந்த ப்ரப்போர்ஷனல்னா என்ன? கிரேட்டர் தென். இதில் எந்த சமன்பாடு வந்து கரெக்டு அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ பாருங்க 3b ஈக்குவல் டு 2a-வான்னு பாருங்க. நம்ம ஃபார்ம் பண்ண ஈக்குவேஷன் இதுதான். 3b ஈக்குவல் டு 2a-வா? இல்லை, 3b கிரேட்டர் தென் தான் 2a, ஈக்குவல் டு கிடையாது. ஸோ இதுபடி பார்த்தா 3b கிரேட்டர் தென் தான் 2a-யா இருக்கு. 3b வந்து 2a விட பெருசாக தான் இருக்கு, ஆனால் ஈக்குவல் டு கிடையாது. அடுத்து பாருங்க b ஈக்குவல் டு a. b ஈக்குவல் டு a-யா? இல்லை. அடுத்து பாருங்க 3b கிரேட்டர் தென் 2a. சரியா? ஆப்ஷன் சி கரெக்டாக வந்துருச்சா? 3b கிரேட்டர் தென் 2a. ஒன்றுமே பண்ணலை. என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 3c டெல்லு 2a இருக்கு. இந்த சிம்பிள்லாம் பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெல்லுக்கு பதிலாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கேன். b கிரேட்டர் தென் சின்னு இன்னொரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த b கிரேட்டர் தென் சின்னா
3b greater than 3c இருக்கும். ஆல்ரெடி இங்க 3c இருக்கிறதுனால இந்த 3b greater than 3c எழுதியிருக்கேன். அப்புறம் இருக்க greater than or equal to 2a எழுதியிருக்கேன். இப்போ வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இருக்க ஒன்னா செக் பண்ணி பார்க்கேன். செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரல, ரெண்டாவது ஆப்ஷனும் கரெக்டா இல்ல, மூணாவது ஆப்ஷன்ல 3b greater than 2a இது கரெக்டா வருது. ஸோ எனக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. மொஸ்கிட்டோ மலேரியா இன் த சேம் வே. மொஸ்கிட்டோவுக்கும் மலேரியாவுக்கும் இடையில ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ல இருக்கிறதுல ஏதோ ஒண்ணுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொஸ்கிட்டோனா என்னது? கொசு. கொசு மூலமா மலேரியா பரவுது. கொசு மூலமா மலேரியா பரவுது, இதுதான் கான்செப்ட். ஹவுஸ் ஃப்ளைனா என்னது? ஈ மூலமா சாப்பாடு பரவுதா? இல்ல. ரோடு மூலமா ஆக்சிடென்ட் வருதா? இல்ல. சாயில் மண்ணு மூலமா அரிப்பு ஏற்படுதா? இல்ல. டொபாக்கோ மூலமா தானே கேன்சர் வருது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், மேல இருக்கிறத அப்படி ரிலேட் பண்ணி கீழையும் பார்க்கணும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா? ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்ட் அப் லெட்டர்ஸ் in their natural sequence and find odd one out. அதாவது ஆப்ஷன்ல வந்து சில லெட்டர்ஸை ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்க எல்லாத்தையும் வச்சு நாம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு வேர்டு வந்து ஃபார்ம் பண்ணணும். ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு ஃபார்ம் பண்ணி அதுல எது ஆட் ஒன் அவுட்னு கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, UTNA இருக்கு, UTNA இருக்கு. இதுல இதை பார்த்தோன்னே தெரியுது என்னன்னா இதை அரேஞ்ச் பண்ணா AUNT ஆன்ட்டுங்க வார்த்தை கண்டுபிடிச்சிடலாமா இதுல இருந்து? இது கொஞ்சம் யோசிக்கணும். நாம யோசிச்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் வந்து போட முடியும். இப்போ இதுல EININEC ஃபர்ஸ்ட் இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டாலே மீதி 3 ஆப்ஷனுமே அதுக்கு தொடர்புடைய ஒன்னாதான் இருக்கும். ஏதாவது ஒரு இப்போ வந்து ஆன்ட்டுங்கிறது என்னது? தமிழ்ல அத்தைங்கிற உறவு முறையா இருக்கு. ஸோ EINECங்கிறது வந்து அப்போனா அதுவும் ஏதாவது ஒரு உறவு முறையா தான் இருக்கும். ஸோ அப்போ இதுல N வந்திருக்கு. ஸோ நீஸா தான் இருக்கும் இது கண்டிப்பா. NIECE நீஸ். அப்புறம் இதுல பாருங்க OMEHRT. ஸோ இதை பார்த்தோன்னே தெரியுது M வந்திருக்கு. ஸோ மதர் பார்த்தாலே தெரியுதா? THR வந்திருக்கா. ஸோ இது மதர்ங்கிற ரிலேஷன். இது கொஞ்சம் யோசிச்சு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை பாருங்க ROBEHRT. ஸோ இதுவும் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். ஸோ அது என்னது? பிரதர். ஸோ இதுல எது ஆட் ஒன் அவுட் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எதுன்னு பாருங்க, ஆண்ட்னா அத்தை, லேடியை குறிக்கும். நீஸ்னா யாரு? மாமா பொண்ணை தான் நீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் லேடியை தான் குறிக்குது. மதர்னா யாரு? அம்மா. அம்மாவும் ஒரு பெண்கள்ல தான், லேடியில தான் அடங்குவாங்க, பெண்ல தான். பிரதர்ங்கிறது என்னது? அண்ணன். அண்ணன் வந்து எதுல அடங்குவாங்க? மேல், ஜென்ல அடங்குவாங்க. ஸோ இது ஃபுல்லாவே லேடிஸா வராங்க. ஒண்ணுதான் ஜென் வராங்க. ஸோ அப்போ ஆட் ஒன் அவுட் என்னது? பிரதர். பிரதர்ங்கிறது என்னது? இந்த டிங்கிற ஆப்ஷன் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்துருக்க ஆப்ஷனை நாம ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஏதாவது மீனிங்ஃபுல் வேர்டு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதுல எது ஆட் ஒன் அவுட்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா? பேஸ்ட் ஆன் தி கிவன் வே. 32க்கும் 13க்கும் ஏதோ ரிலேஷன் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 2 நம்பர் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க ரயில்வேல. என்னன்னு பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன் போன வீடியோல, ஒன்று 2ஐயும் கூட்டி பார்க்கணும், இல்லைன்னா கழிச்சு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கூட்டி பாருங்க, கழிச்சு பாருங்க, அப்படி இல்லைன்னா பெருக்கி பாருங்க, அப்படி இல்லைன்னா டிவைட் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தாலே போதும். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணா அதுல இருக்கும். அப்படி இந்த ஆப்ஷன் எதுவுமே வரல அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி பாருங்க. இண்டிவிஜுவலா ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணி பாருங்க. சரியா? இப்போ இந்த கண்டிஷன் பாருங்க, 3 2 32 வச்சு 13 எப்படி வந்திருக்கு? 3 2 5. சரி, வாய்ப்பே இல்லை. ஸோ 3 இன்ட்டு 2 6 வரும். பெருக்கலும் வராது, கழிச்சா 1 வருது, டிவைட் பண்ணா டிவைட் ஆகவும் மாட்டேங்குது. ஸோ இதுல எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்கொயர் பண்ணணும், 5வது கண்டிஷன். ஸோ ஸ்கொயர் பண்றது பாருங்க, ஃபர்ஸ்ட் 32 ஃபுல்லா ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? ஸோ ஒரு பெரிய நம்பர் வரும். ஆனா இங்க இருக்கிறது 13, சின்ன நம்பர் தான் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க இண்டிவிஜுவலா ஸ்கொயர் பண்ணிருப்பாங்க. 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். இண்டிவிஜுவலா ஸ்கொயர் பண்ணி பாருங்க. 3 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர்டு. ஸோ 9
+ 4 = 13. தனித்தனியாக அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் கான்செப்ட். சரியா? 3² + 2², 9 + 4 13. அப்போ இந்த ஆப்ஷன்லேயே அதே மாதிரி தான் வரணும். இடது பக்கத்தில் இருக்கிறத தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி கூட்டினா வலது பக்கத்தில் உள்ளது வரணும். இப்போ 5² 1² கூட்டினா என்ன வரணும்? 26 வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 36 இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. அடுத்து 8² 3² 64, 9 33. இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ 64 + 9 என்ன வரும்? 73. இதுவும் தப்பு. இதை ஸ்கொயர் பண்ணால் 7² + 1² 50 வரணும். வரல. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். இது மூணுமே போயிருச்சு. அப்போ இது ஒன்று தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் 4² + 7² 16 + 49 எவ்வளோ? 65 வந்துருச்சா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இந்த மாதிரி கொஷினில் ஃபஸ்ட்டு எல்லா அந்த 4 இதையும் அப்ளை பண்ணி பாருங்கள். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். அது வரலை அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மொத்தமாக ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். அதில் வரலைன்னா இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி பாருங்கள். இதுலேயும் வரலைன்னா இன்னொரு கண்டிஷன் என்னென்னா இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்டிஷனுக்குள்ளே தான் மாறி மாறி வரும், வேற எதுவும் வராது. ஓகேவா? அடுத்த கொஷின் போலாமா? அடுத்த கொஷின் செலக்ட் த கரெக்ட் சிம்பிள்ஸ் which will fit in the given equation. இந்த ஈக்குவேஷனை ஃபிட் பண்ணக்கூடிய, சால்வ் பண்ணக்கூடிய ஏதாவது கரெக்டான சிம்பிளை இதில் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஷினை பெஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மெத்தடில் போகிறது தான் ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க சிம்பிளை எடுத்துக்கிடுவோம். 5 ப்ளஸ் இருக்குது, அப்புறம் 0, அப்புறம் 3, 0 -3 +5. இது ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு நான் எழுதியிருக்கேன். ரெண்டாவது சிம்பிள் எடுத்தோம்னா 5 0 3 5 5 0 3 5. இந்த நம்பர் அப்படி எழுதியிருக்கேன். எனக்கு இதில் இருக்க எந்த சிம்பிளை எடுத்து நான் ஆப்ரேட் பண்ணும்போது 20 வருதோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நான் ரெண்டாவது சிம்பிள் எடுத்தேன்னா இன்ட்டு ப்ளஸ்ஸு இன்ட்டு, மூணாவது சிம்பிள் மைனஸு ப்ளஸ்ஸு இன்ட்டு. சரியா? நாலாவது சிம்பிள் என்ன இருக்குது? இன்ட்டு 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 இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் எந்த சிம்பிளை நான் எடுத்து எனக்கு 20 வருதோ அதுதான் ஆன்சர் கரெக்டு. இங்கே பாருங்கள், 5 5 10, 10ல் 3 போனால் 7. 20 வருதா? வரல. அடுத்து பாருங்கள், 5 ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? போர்டு மாஸ் ரூல் தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணாலே 0 ஆயிரும். இது என்னதாயிரும்? 15 ஆயிரும். ஸோ ஆன்சர் 15 வருது. ஸோ இதுவும் எனக்கு தப்பு. அடுத்த இதில் போர்டு மாஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் எனக்கு என்ன வரும்? 5 3 15. திருப்பி 5 -0 இருக்குது. ஸோ +5. ஸோ 15 5 எனக்கு என்ன வருது? 20. ஸோ ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்டாக வருது. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்ஷன் சி கரெக்டு. இது 0 வச்சு எல்லாமே மல்டிப்ளை பண்ணுறதுனால 0. ஸோ ஆப்ஷன் 4ம் எனக்கு தப்பாயிருது. ஸோ ஆப்ஷன் சி மட்டும்தான் எனக்கு கரெக்டாக வருது. ஓகேவா? ஒன்றுமே இல்லை, கொடுத்துருக்க நம்பர் அப்படியே எழுதியிருக்கோம், இங்கே இருக்க சிம்பிள் அப்படியே அப்ளை பண்ணிட்டு போர்டு மாஸ் ரூலை அப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? How long will Ramesh take to run round a square park of age 50 meters if he runs 18 km/h? ரமேஷ்னு ஒரு பையன் இருக்கான். அவன் என்ன பண்ணதான்னா ஒரு பார்க்குக்கு போகிறான். அது ஒரு சதுர வடிவத்தில் இருக்குது, ஸ்கொயர் பார்க்காக இருக்குது. அதோட எட்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட எட்ஜு 50 மீட்டர்ஸில் இருக்குது. சரியா? அவன் 18 km/h அந்த பார்க்கை சுற்றி போனான் அப்படின்னா அந்த பார்க்கு ஃபுல்லாக 18 km/h வேகத்தில் அவன் சுற்றினான்னா அந்த பார்க்கு ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எனக்கு இங்கே ஸ்பீடு இருக்குது. ஸ்பீடுங்கிறது எவ்வளவு? 18 km/h ஸ்பீடு. டிஸ்டன்ஸுங்கிறது என்னது? 50 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு எட்ஜில் இருந்து போகிறது, ஒரு எட்ஜில் இருந்து இன்னொரு எட்ஜ். சாரி, இந்த 50 இங்கே வராது. ஒரு எட்ஜில் இருந்து இன்னொரு எட்ஜுக்கு ட்ராவல் பண்ணுறது, இங்கே தான் 50 வரும். சரியா?
தப்பாக சொல்லிட்டேன். எட்ஜுங்கிறது இந்த இடம். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இந்த எட்ஜுக்கு போகிறதுக்கு எவ்வளோ 50 மீட்டர் சரியா. இது இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வர 50 மீட்டர். அவனோட ஸ்பீடு எவ்வளோ 18 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸ்பீடு எதில் இருக்குது கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. டிஸ்டன்ஸ் எதில் இருக்குது 50 மீட்டரில் இருக்குது சரியா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிலோமீட்டர் பெர் ஹவரை நான் மீட்டர் பெர் செகண்டாக மாற்றிக்கிறேன். ஏதாவது ஒன்று எதுக்காவது மாற்றிக்கணும். ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றிக்கணும். ஏன்னா ரெண்டுமே வேற வேற அலகுகளில் இருக்குது, வேற வேற யூனிட்ஸில் இருக்குது சரியா. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு 18 இன்ட்டு கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டில் மாற்றோன்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா. டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் இந்த கான்செப்ட் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன வரும் 5/18. ஸோ ஸ்பீடு வந்து என்ன கிடைக்கும் 18 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5 மீட்டர் பெர் செகண்டுன்னு எனக்கு வந்து கிடைக்கும் ஸ்பீடு வந்து சரியா. இப்போ இந்த எட்ஜில் இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் 50 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கோட அந்த எட்ஜோட அளவு, அதோட அளவு வந்து இந்த இதுல இருந்து இது வரை 50. அவன் வந்து இதை மட்டும் சுத்தலை. இப்போ பார்க்கு ஃபுல்லா தான் அவன் வந்து என்ன பண்ண போறான் ஓட போறான். ஸோ இங்க இருந்து அவன் ஓடி இங்க ஓடி இங்க ஓடி இங்க ஓடி இங்க ஓடி கடைசி இந்த இடத்துல வந்து நிக்க போறான் சரியா. அப்போ இங்க ஓடுவான், எல்லா பக்கமும் ஓடுவான். இந்த பக்கத்துல ஓடுவான், இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். ஸோ அவன் எத்தனை பக்கத்துல ஓடணும் 4 பக்கத்துல ஓடணும் எனக்கு சரியா. 50ங்கிறது இந்த ஒரு பக்கத்துக்கான அளவு தான் 50 மீட்டர். அப்போ 4 பக்கத்துக்கான அளவு. ஸோ 4 பக்கத்துக்கான அளவு எவ்வளோ 4 × 50. இதை சிம்பிளா சொல்ல போனா எப்படி சொல்லலாம் அப்படின்னா பார்க்கு ஃபுல்லா சுத்தி ஓடுறான். ஸோ அப்போ பார்க்கோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும். பார்க்கு ஃபுல்லா சுத்தி ஓடுறான், பார்க்கோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சுற்றளவுங்கும் போது பார்க்கு என்ன ஷேப்ல இருக்கு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. அப்போ ஸ்கொயரோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா படி போனா ஸ்கொயரோட சுற்றளவு 4 × A. ஸோ 4 × ஒரு பக்கத்தோட அளவு எவ்வளோ 50. ஸோ 200 அப்படின்னு வரும். ஸோ இப்படி ஃபார்முலா படியும் போகலாம். நாம ஜென்ரலாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பார்க்கோட இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவனுக்கு 50 மீட்டர். ஸோ அப்போ 1 2 3 4 பக்கத்துலையும் அவன் வரணும். ஸோ அப்போ இங்கே 50 இங்கே 50 இங்கே 50 இங்கே 50 எவ்வளோ வரும் 200. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ மொத்தமாக அவன் கடக்க வேண்டிய தொலைவு எவ்வளோ சுத்த வேண்டிய தொலைவு 200 மீட்டர் ஓகேவா. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு இப்போ எவ்வளோ 200 மீட்டர். நம்ம எக்ஸாம்ல பண்ற தப்பு என்னன்னா இந்த 50 மீட்டரை எடுத்து வச்சு அப்படி பண்ணுவோம், ஆன்சர் தப்பா வந்துடும் சரியா. ஸோ எப்பவுமே செவ்வகம் அப்படின்னா இந்த சதுரம் அப்படின்னா என்ன பண்ணிடணும் எந்த ஃபுல்லா சுத்தி வாரான்னா எந்த டயக்ராம்னாலும் சரி சதுரம்னாலும் செவ்வகம்னாலும் சரி அவன் ஃபுல்லா சுத்தி வாரான் அப்படின்னாலே சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ அப்போ எனக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் டைம் தான் வேணும். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுல இருந்து டைம் வந்து என்ன வரும் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு வரும். டிஸ்டன்ஸுங்கிறது எவ்வளோ பார்க்க ஃபுல்லாக சுற்றி வர அளவு 200 மீட்டர். ஸோ 200 டிவைடட் பை ஸ்பீடு எவ்வளோ 5 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ 5 அடி கொடுத்தா எனக்கு என்ன வரும் 1 5 5 4 5 20 40 செகண்டு. ஸோ அவன் பார்க்க ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு எடுக்கக்கூடிய கால அளவு எவ்வளோ டைம் எடுக்கிறான்னா 40 செகண்ட் வந்து எடுக்கிறான். 40 செகண்டுங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் புரியுதா. இந்த மாதிரி டயக்ராம் வச்சு ஒரு கணக்கு கேட்பாங்க. அது சதுரமோ செவ்வகமோ ஏதாவது ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. பார்க் வந்து செவ்வக வடிவத்தில் இருக்கு அப்படின்னா செவ்வகத்தோட சுற்றளவு கண்டுபிடிச்சு நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்க் வந்து நமக்கு சதுரமா இருக்கு, அதனால சதுரத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்கும். சுத்தி ஓடி வரான், ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கணும்ல பார்க்கு ஃபுல்லா, அதனால சுற்றளவு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா. 2 அலகுகள் வேற மாதிரி இருக்கிறதுனால இங்க வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்திருக்கோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 3 வீடியோ வந்து நாம வந்து முடிச்சாச்சு. ஸோ 18 ஏப்ரல் 2016 கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட்டடா முடிச்சாச்சு. இனி அடுத்த செட்டு கொஸ்டின் போடும்போது பாருங்க சேமா இதே மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னும் எக்ஸாமுக்கு 40 டேஸ் இருக்கு. 40 டேஸ்க்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். டெய்லி ஒரு அரை மணி நேரம் வீடியோ தான் போடுறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. 30 இருந்து 40 மினிட்ஸ் வரை தான் வீடியோ இருக்கும். ஸோ நீங்க இங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் வந்து உங்க எக்ஸாம்ல உங்களோட ரிசல்ட்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். திருப்பியும் நாம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.